வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டினியூஷனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு printf பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு scanf நம்ம பண்ண போகிறோம். இந்த scanf ஏற்கனவே சொல்லிட்டேன், இட்ஸ் கால்ட் as a இன்புட் ஃபங்க்ஷன். இப்போது இந்த scanf ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னா எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும். அப்படி இன்புட் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இன்புட் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கும்போது அந்த இன்புட் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? ஓகே, டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம இன்புட் வாங்கினா கண்டிப்பாக நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? ஒரு மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ எந்த மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? அப்போ அந்த மெமரிக்கோட நேம் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த நேம் தான் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்? இஸ் கால்ட் as a வேரியபிள். ஸோ வேரியபிளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்புட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் தெரிஞ்சுக்கங்க, என்ன இன்புட் வாங்க போகிறோன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டிஜர் ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த ஏல நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்? டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த நேம் பார்த்தீங்கன்னா ஏன்ற நேமுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த மெமரிக்கு தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். எங்கேருந்து இன்புட் வாங்கி? யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஓகே, யூசர் கிட்டேருந்து நம்ம எப்படி இன்புட் வாங்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் இன்புட் தான். நம்ம கீபோர்ட் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம கொடுக்கணும்? லிசன் பண்ணிக்கங்க. ஸோ scanf எல்லாமே ஸ்மால் கேஸ் தான். scanf எத்தனை இன்புட் வாங்க போகிறோம்? ஒரே ஒரு இன்புட் தான் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் %d. ஓகே, இப்போது இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏ இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமிங் டேர்மில் நம்ம டிக்ளரேஷன் தவிர வேறு எங்கே ஏவை யூஸ் பண்ணாலும் இதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா வேல்யூன்னு அர்த்தம். அப்போது இது நம்ம கண்டிப்பாக நம்ம வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ணணும். அந்த ஸ்பெஷல் சிம்பிள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் கால்ட் as a ஆம்பர்சண்ட் சிம்பிள். இதுக்கு என்ன மீனிங் அது எப்போவுமே புரிஞ்சுக்கங்க. இஸ் கால்ட் as a அட்ரஸ் ஆஃப் ஏ. அட்ரஸ் ஆஃப் ஏ. இங்கே கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும்னா அட்ரஸ் ஆஃப் ஏ. இங்கே ஒரு அட்ரஸ் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த அட்ரஸில் அதான் நீங்கள் கொடுக்க போகிற இன்புட் இந்த அட்ரஸில் உங்களுக்கு என்ன ஆகுது? ஸ்டோர் பண்ண போகுது. இதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்புட் வாங்க போகிறோம், 2 இன்புட் வாங்க போகிறோம். ஒரே scanf ஸ்டேட்மெண்ட்டில் 2 இன்புட் வாங்கலாமா? டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நமக்கு. இந்த ப்ரோக்ராமில் ஏற்கனவே நம்ம நிறைய நம்ம printf ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஓகே, ஜஸ்ட் லிசன் யா. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இன்டிஜர் ஏ என்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்டிஜர் ஏ வேரியபிளுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்புட் வாங்க போகிறோம். ஓகே, scanf %d. ஓகே, எத்தனை இன்புட் வாங்க போகிறோம்? ஒரு இன்புட் தான் வாங்க போகிறோம். அதில் %d. ஓகே, இப்போ நீங்கள் ஏன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது அங்கே ஏல ஸ்டோர் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஓகே, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு இட்ஸ் நார்மலாகவே உங்களுக்கு இட் கிவிங் த எரர். ஒரு எரர் கொடுக்குது பாருங்கள். ஒரு வார்னிங் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக இது ஸ்டோர் பண்ண போகலை என்னது கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? ஆம்பர்சன் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இதோட வேல்யூவை இந்த அட்ரஸ் ஆஃப் ஏல உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, இப்போது இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது பாருங்கள். இட்ஸ் வெயிட்டிங். இங்கே பாருங்கள், இது வெயிட் பண்ணுது. ஓகே, ஸோ பிளாக்ஸ் நம்ம என்ன ஆகிடுதுன்னா ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை பிளாக் பண்ணி வெயிட் பண்ணுது. நம்ம இன்புட் கொடுக்குற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு இன்புட் கொடுக்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் 3ன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுக்குறேன், நான் என்டர் கொடுக்குறேன், எதுவுமே நடக்கலை. ஏன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பிரிண்ட் பண்ணவும் சொல்ல. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் அதோட முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நீங்கள் தான் சிஸ்டமுக்கு சொல்லணும் பிரிண்ட் பண்ணணுமா, இன்புட் வாங்கணுமா, எப்போ இன்புட் வாங்கணும், இல்லை எப்போ பிரிண்ட் பண்ணணும் என்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தான் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த போல் printf ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகே, ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கமா என்ன பண்ணிக்கணும்? ஏவோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்புட் கொடுக்குறோமா? 10 அப்படி ஒரு இன்புட் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். நமக்கு என்ன பிரிண்ட் ஆகிடுச்சு? 10ன்ற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபார்மேட்டடாக அழகாக இப்போ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படி வரணும். அப்புறமா தான் நான் இன்புட் கெட் பண்ணணும். அதுக்கப்புறமா வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வரணும்னு சொன்னீங்க அவுட்புட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு மானிட்டரில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு மானிட்டரில் ஃபஸ்ட்டு என்ன வரணும் உங்களுக்கு? என்டர் வேல்யூ ஆஃப் ஏ இப்படி ஒரு வந்துட்டு நம்ம இங்கே வேல்யூ என்டர் பண்ண போகிறோம் 10 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன வரணும்?
a வேல்யூ அப்படி இல்லை வேல்யூ ஆஃப் a அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் இல்லைங்களா. வேல்யூ ஆஃப் a ஈக்குவல் டு 10 இப்படி பிரிண்ட் ஆகணும். இதில் எது எதுனா கான்ஸ்டண்ட்டாக வரப்போகுது, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இல்லைங்களா. ஒரு பிரிண்ட் எஃப்ல நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில் %d கொடுத்து எதோட வேல்யூவை ஏவோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்புட் என்ன இன்புட் வாங்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். எத்தனை இன்புட் வாங்க போகிறோம், ஒரு இன்புட் தான் வாங்க போகிறோம். அந்த இன்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டிஜர் இன்புட். அப்போ இன்டிஜருக்கு என்ன ஃபார்மேட் ஸ்ட்ரிங் %d. எந்த வேரியபிளில் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஓகே ஏல ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அட்ரஸ் ஆஃப் ஏ, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே இப்போ செஞ்சு பார்க்கலாங்களா. ஓகே இப்போ பாருங்கள், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சொன்ன போல் ஒரு printf. ஓகே printf என்ன சொல்லியிருந்தோம், ஓகே ஒரு நியூ லைன் கொடுத்துட்டு என்டர் வேல்யூ ஆஃப் ஏ ஒரு கோலன் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அப்படியே உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும். அடுத்து நீங்கள் இன்புட் வாங்கிட்டீங்க. இப்போ இன்புட் வாங்கினதுக்கப்புறமா எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம், ஒரு நியூ லைனில் ஓகே /n ஓகே. ஸோ வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு %d. அப்போ அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். எது ரீப்ளேஸ் ஆகணும், ஏவோட வேல்யூ நாங்கள் ரீப்ளேஸ் ஆகணும். ஓகே இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாருங்கள் என்டர் வேல்யூ ஆஃப் ஏ கரெக்டாக வருதுங்களா. ஓகே 10. ஓகே இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த அவுட்புட் நமக்கு கிளியராக நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் ஸ்கேனர். சரிங்க சார், இப்போ நான் 2 வேரியபிளோட இன்புட் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும். ஓகே இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்டர் வேல்யூ ஆஃப் ஏ. ஒரு 2 வேரியபிள் நம்ம ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள், ஓகே நான் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், பியோட வேல்யூவை கெட் பண்ணலாம். ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம்னா என்டர் வேல்யூ ஆஃப் பி. ஓகே இது இப்படி கொடுத்தா தான் இன்புட் வாங்குமா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் printf நீங்கள் ஒரு ஃபார்மேட்டடாக அழகாக வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதுபோல் ஒரு printf கொடுத்துருவோம். இன்புட் வாங்குறதுக்கு scanf நமக்கு என்ன பண்ணோம் போதும். ஓகே எந்த வேரியபிளில் பியோட வேல்யூவில் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட் லைன். இப்போ பாருங்கள் ஓகே சின்ன கமெண்ட் கொடுத்துக்கலாம், இன்புட் ஃபார் ஏ வேரியபிள். ஓகே ஸோ புரியும் இல்லையா. இப்போ இது பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் என்னது உங்களுக்கு இன்புட் ஃபார் பி வேரியபிள். ஓகே இந்த லைன் அடுத்த லைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியோட வேரியபிளோட இன்புட் உங்களுக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு என்ன வரும் பாருங்கள். ஓகே என்டர் த ஏ வேல்யூ 10 என்டர் பண்ணிடுறேன் அண்ட் என்டர் த பி வேல்யூ அப்படின்னு 3 என்டர் பண்ணிடுறேன். பட் ஏவோட வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துக்கிறோம், printfல ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கு மட்டும் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறோம். அப்போ பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதிலே கொடுத்து பார்க்கலாங்களா. என்ன கொடுத்து பார்க்கலாம், ஓகே வேல்யூ ஆஃப் பி ஓகே அண்டு ஏ கமா அண்ட் இங்கே ஒரு %d கொடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறீங்க, ஏவோட வேல்யூ. செகண்ட் பேராமீட்டருக்கு என்ன பண்ணோம், பியோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே திரும்பவும் பாருங்கள். ஓகே 10 அண்ட் பியோட வேல்யூ 3. ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ஏவோட வேல்யூ 10ன்னு பியோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிரு. சரி சார், scanf வந்து ஒரே scanfல நம்ம மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்க முடியுமா, கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் enter the value of a and b அப்படின்னு சொல்லிங்களா, a and b, a value and b value. அப்போ scanfல எத்தனை இன்புட் வாங்க போகிறீங்க, 2 இன்புட் வாங்க போகிறீங்க. என்ன டைப் ஆஃப் இன்புட் வாங்க போகிறீங்க, ஓகே ரெண்டுமே இன்டிஜர் வேல்யூ வாங்க போகிறீங்க. ஓகே ஃபஸ்ட்டோட இன்புட் எங்கே ஸ்டோர் ஆக போகுது, ஏவோட அட்ரஸ்லையும். செகண்ட் இன்புட் எங்கே ஸ்டோர் ஆக போகுது, பியோட அட்ரஸ்லையும் உங்களுக்கு ஸ்டோர் ஆக போகுது. இது போல் நீங்கள் எத்தனை வேணால் கொடுக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்ப்போமா. ஓகே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நான் ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்குது, 10 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த இன்புட்டுக்காக வெயிட் பண்ணுது, 5 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்குது, கரெக்டான வேல்யூஸ் கொடுக்குதுங்களா. சரி இப்போ டெஸ்டிங் கேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ ஏல ஆமசன் எடுத்துடுறேன், பிலி ஆமசன் எடுத்துடுறேன். ரன் பண்ணி பார்க்கலாங்களா. ஓகே இஸ் கிவிங் த வார்னிங். என்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொடுக்க வேண்டியதை அட்ரஸ் கொடுக்கணும், ஆனால் அது அட்ரஸ் இல்லாததுனால நமக்கு அது பண்ணல. பட் வார்னிங் கொடுக்குது. எனக்கு நம்ம வார்னிங் நம்ம கேட்டு பார்க்கலாம். ஓகே அண்ட் சம் செக்மெண்டேஷன் ஃபால்ட் அண்ட் கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஓகே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணல, ஏவோட அட்ரஸை நம்ம கொடுக்காதனால ஏவோட வேல்யூ தான் கொடுத்துக்கிறோம். ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே அட்ரஸ் கொடுக்கணும். அது எப்போவுமே நீங்கள் மறந்துடாதீங்க, அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே கிளியர். ஓகே ஸோ இப்போ பாருங்கள், இப்போ திரும்ப நமக்கு 10 and 5. ஓகே இது போல் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்புட் நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள், பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே இன்டீஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஃப்ளோட் வாங்கி பாருங்கள். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்ட் கேரக்டர் இன்புட்டாக வாங்கி பாருங்கள். கேரக்டர் எப்படி நம்ம பண்ணலான்னு அது தனி ஒரு டுட்டோரியலில் printfல ஒரு டைப் காஸ்டிங்ன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு scanfல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை மெயிலில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.